சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த ஆண்டின் கடைசி சனி பிரதோஷம் அன்று நாம் சிவபெருமானை வணங்கினால் நீண்ட ஆயுள் பெருகுமாம். 2024 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சனி மகா பிரதோஷம் வருகிறது. இந்த பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபாட உகந்ததாக கருதப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகிறது. பிரதோஷத்திற்காக கூறப்படும் புராண கதையில் செல்வத்திற்காக அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அலகாலம் எனும் விஷம் வெளியிட்டது. அதற்கு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை தங்கள் காக்கும்படி வேண்டினர். அவ்வாறு அவர்களுக்காக சிவபெருமான் ஆலகால விஷத்தின் உண்டார். அவ்விஷம் சிவபெருமான் வயிற்றினை அடையாமல் இருக்க அருகிலிருந்த பார்வதி சிவபெருமானின் கழுத்தினை இறுக்கி பிடித்தாராம். இதனால் ஆலகாலம் சிவபெருமானின் கழுத்தினை நீளமாக மாறிவிட்டது. ஆகையால் வரக்கூடிய மார்கழி 13 டிசம்பர் 28 சனிக்கிழமை அன்று இந்த வருடத்தின் கடைசி சனிமக பிரதோஷம். இது ஆங்கில ஆண்டின் கடைசி பிரதோஷமாகும். சனி பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் 120 வருட சிவாலயம் சென்ற பலன் கிடைக்குமாம். பிரதோஷத்தன்று சரியாக வழிபடக்கூடிய நேரம் என்பது மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நேரம். பிரதோஷ வழிபாட்டின் போது சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடும் போது சகலகல விதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்குமாம். அது மட்டும் இல்லாமல் வறுமை, பயம், மரணம், வேதனை முதலியான பிரச்சனைகளும் நீங்கும். கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமைகளும் குறையும். சகலகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். தீராத கடன் பிரச்சனைகளையும் தீரும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீரடி திருநீர் அணிந்து சிவநாமமான நமசிவாய ஓதி உபவாசம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்து உங்களால் முடிந்த உங்கள் ஊரின் அருகாமையில் உள்ள சிவாலயம் சென்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்து 120 வருட சிவாலயம் சென்ற பலன் கிடைக்குமாம். மேலும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை தரிசித்து வந்தால் பாவங்களையும் விலகி புண்ணியம் சேருமாம். அனைவரும் சென்று எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் பெறுக. நன்றி. நான் உங்கள் சிவனடியின் சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.